இன்னைக்கு சாதாரண ஒரு பட்டாசு தொழிலாளரோட ஒரு குழந்தை, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தை யோகேஸ்வரி இன்னைக்கு படிச்சு ஐஐடி போயிடுச்சு. அதனால மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன பெண்கள் கூட இன்னைக்கு சந்தோஷமா விடியல் பயணத்தின் மூலமாக இன்னைக்கு பேருந்துல வெளியே வந்துட்டு போறாங்களே, அது உங்களுக்கு பார்க்கும்போது கண்ணு வலிக்குதா? நீங்க மட்டும் என்ன யாருக்கிட்டயும் காசு வாங்காம முருகர் டைரக்டா உங்களுக்கு காசு கொடுத்துட்டாரா செய்யறதுக்கு? எப்படி சார் நீங்க நடத்துனீங்க? நாங்க அரசாங்கத்தின் மூலமாக நடத்தியிருக்கோம். அதனால மக்களுக்காக நாங்க நடத்தியிருக்கோம். மனிதாபிமான உணர்வு இருக்கின்ற எந்த ஒரு மக்களும் திமுக அரசை ஆதரிக்க மாட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இனிமேல் தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா சொல்றாரு. ஏன் சார் இன்னைக்கு சாதாரண ஒரு பட்டாசு தொழிலாளரோட ஒரு குழந்தை, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தை யோகேஸ்வரி இன்னைக்கு படிச்சு ஐஐடி போயிடுச்சு. அதனால மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு பழங்குடி வகுப்பை சார்ந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்ல, படிக்கிறதுக்கு வழியில இருந்தாலும் உண்டு உறைவிட பள்ளி அரசு மேல்நிலையில பள்ளியில படிச்சு இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸுக்கு போயிருக்கு. அது உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இன்னைக்கு முடக்குவாதத்துல வீட்லயே கடந்துட்டு இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு அந்த குழந்தைங்க வாலிபால் அப்படிங்கிற அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் போட்டு இன்னைக்கு ஜெயிச்சுட்டு வராங்க தமிழ்நாட்டுல. அது உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்றீங்களா? இவங்க எதோ மனிதாபிமானம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எங்களுடைய அடித்தட்டு மக்கள், அதாவது இன்னைக்கு சாதாரண ஒரு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன பெண்கள் கூட இன்னைக்கு சந்தோஷமா விடியல் பயணத்தின் மூலமாக இன்னைக்கு பேருந்துல வெளியே வந்துட்டு போறாங்களே, அது உங்களுக்கு பார்க்கும்போது கண்ணு வலிக்குதா? அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மாசம் 1000 ரூபாய் ஒரு உரிமையா நீ வாங்கிக்கோவா, உங்களுடைய கஷ்டத்துல ஒரு சின்ன பகுதியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்களே, இதெல்லாம் மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலா சார்? ஒரு இன்ன வரைக்கும் பெண்களினுடைய கல்வி வந்து ஒரு 25, 18 அந்த மாதிரி சதவீதத்துல தான் இருந்துச்சு. இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் அது மூலமா 1000 ரூபாய் எனக்கு கொடுத்தது மூலமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 30% மேல அதிகரிச்சு இன்னைக்கு 45% வந்து இந்திய அளவுல நாங்க தொட்டிருக்கோம் சார் தமிழ்நாடு இன்னைக்கு. இப்ப இன்னைக்கு இந்த பெண்கள் எல்லாம் படிக்கிறது உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லாம தெரியுதா சார்? கள்ளக்குறிச்சின்னா ஒரு காலத்துல தவறா மட்டும் தான் சொன்னாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இருக்க ஒரு பையன் யூரோப்ல போய் படிக்க போறான் சார், ஒரு அரசு பள்ளியில படிச்ச பையன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லாத மாதிரி இருக்கா? ஹெச் ராஜா வந்துட்டு சொல்றாரு, எடப்பாடி அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சியில வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கல, சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஓ, சட்டம் ஒழுங்கு இவர் என்ன சார் சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கிறாரா? இவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாரு இதுக்கு முன்னாடி, இல்ல ஏதாச்சும் ஒரு சட்டத்துறை நிபுணரா இருந்தாரு? எனக்கு என்ன இங்க சட்டத்துறையில என்ன சரியில்லை, அவரோட ஆஸ்பெக்ட்ல என்ன இங்க நடக்காம? கடந்த 4 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 6700 கொலைகள் நடந்திருக்குது, பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது அப்படின்றதெல்லாம் மேற்கோள் காட்டி தான் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி இது பண்ண முடியும்? இல்ல, இது எதுக்குமே சட்ட விட நடவடிக்கை எடுக்காம இங்க இருந்திருக்கா? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தா கூட அதற்கான முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் இன்னைக்கு திமுக இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மக்கள் எல்லாம் ரொம்ப இயல்பாதான் இருக்கு. நான் நினைக்கிறேன் ராஜா சாருக்கு என்ன, ஹெச் ராஜா சாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருவேளை மணிப்பூர் மாதிரி இன்னும் தமிழ்நாடு மாறலையே, இல்ல வந்து இங்க ஒரு பாலியல் வன்கொடுமை டெல்லி சந்தர்மந்தில் நடந்த மாதிரி இங்க எந்த பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்துல சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முகாந்திரம் தான் எனக்கு தெரியுது. மத்தபடி இங்க நடக்கக்கூடிய அந்த கொலை, கொள்ளை, இல்ல பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு காவல்துறை எடுக்க வேண்டிய இடத்துல தகுந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதை தாண்டி முடியாத ஒரு கேசஸ் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு, இவங்க போன ஆட்சியில நடந்த பிரச்சனைக்கு கூட சரியான ஒரு விடயத்தை, சரியான ஒரு நீதியை பெற்றக்கூடிய ஒரு ஆட்சியா தான். ஏன் எக்ஸாம்பிளுக்கு பொள்ளாச்சி வழக்கு எடுத்துக்கோங்க, ஏன் இதே எங்களுடைய ஆட்சியிலேயே நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே இங்க தீர்வு காணப்பட்டுதான் சார் இருக்கு. இன்னைக்கு நடந்த அஜித்குமார் பிரச்சனை வரைக்குமே எங்களுடைய முதல்வர் இறங்கி வந்து நின்னு ஒரு தாயிடம், அம்மா நடந்தது தப்புதான், என்னுடைய இதுல நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கக்கூடிய அந்த மனிதாபிமானம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்ன வரைக்கும் மணிப்பூர் பத்தி எரிஞ்சுட்டுதான் இருக்கு. 2.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அங்க போய் ஒரு பிஎம்னால பார்க்க முடியல. ஆனா ஒரு விஷயம் நடந்தோடனே 24 மணி நேரத்துல அந்த வீட்டுக்கு தேடி போய் இன்னைக்கு ஒரு முதல்வர் வந்து ஒரு போன்ல பேசி அவங்க கிட்ட சாரின்னு கேட்டு அந்த வீட்டுக்கு நிறைய எங்களுடைய மந்திரிகள், அமைச்சர்கள் எல்லாம் போய் பாக்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா இருக்கு சார். இதுல திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. தப்பு நடக்கிறது சகஜம்தான் சார். ஏன்னா நான் ஹெச் ராஜா அவருடைய தரப்புலயே வரனே. ராமர் இருந்த காலத்துலதான் ராவணன் ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுப்போமா, அப்பவும் ஆப்போசிட்ல ஒரு கேங் இருக்குதா செஞ்சது. இதே முருகர் அப்படின்னா சூரசம்காரம் பண்றதுக்கு ஒரு அரக்கன் ஒருத்தர் இருந்தாரு. அந்த மாதிரி யார் ஆட்சியில இருந்தாலும் தவறுகள் நடந்துட்டுதான் இருக்கும். அத சரியான நேரத்துல களையப்படுதா,
அதற்கான விடையும் சரியா கிடைக்கப்படுதா அப்படிங்கறதா விஷயம். அது இங்க நடந்துட்டுதான் இருக்கு. அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, அதையும் தீர்வு பண்ணி கொடுப்பாரு. இல்ல அவருக்கு ஏதாச்சும் கொலை மிரட்டல் ஏதாவது பயம் இருந்தாலும் சொல்லுங்க, அதுக்கும் நாங்க பந்தோபஸ்து போட்டு தரோம். நீங்க Z பாதுகாப்பு, Y+ பாதுகாப்பு எல்லாம் கூட வாங்க வேண்டாம் ஒன்றியத்திட்ட சொல்லி. தமிழ்நாடு அரசு நடத்தின முருகன் மாநாடுன்றது கோயில் பணத்தை திரும்பி நடத்தின மாநாடு. அதனால பாத்தீங்கன்னாக்கா அமைச்சர் சேகர் பாபு மேலையும் இந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி எச் ராஜா பேசியிருக்கிறாரு. யாரு சார் இந்து விரோதி? யார சார் சொன்னாரு அவரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஏன்னா மக்களுக்கு நல்லா பண்றவங்க, ஒரு சாதாரண இன்னைக்கு ஒரு குழந்தைங்க கூட இன்னைக்கு இவ்வளவு ஜெயிச்சு வரோம்ல ஸ்போர்ட்ஸ்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த ஹாசிமான்ற பொண்ணெல்லாம் வட சென்னைனால நீங்க ஒரு ட்ரேடு கட்டி வச்சிருப்பீங்க. ஆனா அங்கிருந்து ஒரு பொண்ணு இன்னைக்கு கேரம் போர்ட்ல அது ஏசியா லெவல்ல ஜெயிச்செல்லாம் வருதுல. விளையாட்டு செய்தியை விளையாட்டா மட்டும் பாத்துட்டு இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு விளையாட்டு துறையிலும் ஆக சிறந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்குங்கிறதே இவங்களால ஏத்துக்க முடியல. இவங்களோட மனுஸ்மிருதியும் இருக்கிற எல்லா ஸ்ருதி எல்லா வருமத்தையும் நாங்க ஒத்துக்கிட்டோம்னா நாங்க இந்துக்களுக்கு ஆதரவாளர். அதெல்லாம் தப்பு, அதை ஒழிக்கணும், அதுதான் எங்களை வேற்றுமைப்படுத்துதுன்னு உண்மையை வெளிப்பட்டமா சொன்னா உங்களுக்கு இந்து விரோதி மாதிரி தெரியும். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க, எங்களுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்களை பத்தி சொன்னீங்க. சரி, இதெல்லாம் நீங்க பேசவே கூடாது. முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிற நடந்ததுக்கான எல்லா விதமான அன்னைக்கே எங்களுடைய அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு, எல்லா எவிடன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. யார் வேணாலும் கேட்டா எடுத்து போட்டு பாத்துக்கலாம். நீங்க அதுல ஒண்ணும் எங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு, எங்க இதுக்கு என்ன எவ்வளவு செலவாச்சு எல்லாமே நாங்க தெளிவாதான் வச்சிருக்கோம். இவங்க மாதிரி நாங்க பொய் பிரச்சாரம். இன்னைக்கும் முத்தமிழ் முருகர் மாநாட்டுக்கு எத்தனை தொண்டர்கள், அதாவது எத்தனை முருக பக்தர்கள் வந்தாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார். மதம் கடந்து இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் சார். இது எல்லாத்துக்கும் மேல அங்க அந்த இடத்துல இதுதான் சார் திராவிட மாடல் ஆச்சு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லா இடத்துலயும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த முருகர் மாநாட நிறைய பேர் செஞ்சிருக்கலாம். ஆனா திராவிட மாடல் ஆட்சியை நாங்க ஏன் தெரியுமா முதன்மைப்படுத்தி சொல்றோம்? அங்க முன்னிலையில நின்று நடத்தினவங்க தேசமங்கையரசி அப்படிங்கிற ஆக சிறந்த ஆன்மீகவாதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மைக்கான முக்கியத்துவம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சார். முருகன்னா என்ன, தமிழ்னா என்ன, இயல் இசை நாடகமா, அந்த 3 விஷயமா அங்க அரங்கேற்றம் பண்ண முடிஞ்சதா இல்லையா? சாதாரண ஒரு 5 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசுக்கு மேற்பட்டவங்க வரைக்கும் அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்த முடிஞ்சது, நிகழ்ச்சியை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் முருகனுடைய வரலாற்றை இன்னைக்கு நாங்க என்ன சொல்றது, இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி மூலமா AI ஃபீச்சர்ஸ் மூலமா அந்த வரலாற்றை சொன்னோம். அது 7 நாட்களையும் கடந்து அங்க நடந்துச்சு. அதை தாண்டி முருகனுடைய வரலாற்று செய்திகள், அந்த வரலாற்று மலர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1008 மலர்கள் அங்க வெளியிடப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய சாகசம் நாங்க சொல்லிட்டே இருப்போம் சார். இன்னைக்கு ஜப்பான்ல இருந்து அதை தாண்டி மலேசியா அங்கிருந்தெல்லாம் பக்தர்கள் வந்துட்டு போனாங்க சார். நீங்க நடத்துனீங்கல்ல ஏதோ ஒரு மாநாடு நடத்துனீங்களே முருகர் பேரை சொல்லி, சங்கிகள் மாநாடு, அதுக்கு யார் செலவு பண்ணா? அது என்ன RSS செலவு பண்ணுச்சா? இல்ல அதுக்கு BJP செலவு பண்ணுச்சா? இல்ல அதை நீங்க எப்படி நடத்துனீங்க? நீங்க மட்டும் என்ன யாருக்கிட்டயும் காசு வாங்க, முருகர் டைரக்டா உங்களுக்கு காசு கொடுத்துட்டாரா செய்யறதுக்கு? எப்படி சார் நீங்க நடத்துனீங்க? நாங்க அரசாங்கத்தின் மூலமாக நடத்தியிருக்கோம். அதனால மக்களுக்காக நாங்க நடத்தியிருக்கோம். அது தமிழ்நாட்டு மக்களினுடைய முழு ஒப்புதலோட தான் அது நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க எப்படி சார் நடத்துனீங்க? உங்களுக்கு யார் சார் காசு கொடுத்தா? உங்களுக்கு மட்டும் ஒன்றிய அரசு தனியா காசு கொடுத்தாங்க? அதை சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். சும்மா இவங்க நல்லது செய்யறத பார்த்து இன்ன வரைக்கும் சொல்ற திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு இந்துக்களுக்கு எதிர்ன்னு சொல்றீங்க சார். இன்னைக்கு எந்த ஒரு மாநிலத்தையும் இவ்வளவு நடக்கல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல 3177 கோயில்களுக்கு, அதுலயும் 170 முருகர் கோயிலுக்கு குடமுழுக்கு விழாவை அமோகமா நடத்தியிருக்கோம் சார். அதெல்லாம் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய தலைமையில ரொம்ப பிரமாதமா நடத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லா மக்களும் சந்தோஷமா நாங்க இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதுவும் இன்னைக்கு நடந்த திருச்செந்தூர் அந்த குடமுழுக்கு விழா உண்மைக்குமே மனசு ஒவ்வொரு முருக பக்தர்களும் பார்த்து பெருமை அடைகிற அளவுக்கு அங்க போட்ட சாப்பாடே அவ்வளவு நல்லா இருந்துச்சு சார். வந்தவங்க அத்தனை பேருக்கும் இல்லைன்னு சொல்லாம. அப்போ இதையெல்லாம் யோசிச்சு பாக்கணுமா வேணாமா சார்? எங்க ஊர் மாசாணியம்மன் கோயில்ல எப்பவுமே கூட்டம் இருந்துட்டுதான் இருக்கும். ஆனா என்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பு எடுத்துச்சோ அப்ப இருந்து அந்த கோயிலுடைய வளாகம் எவ்வளவு சுத்தமா இருக்கு, எவ்வளவு தூய்மையா இருக்கு. ஒரு சின்ன ஒரு குப்பை ஆனாலும் அதை செய்யறதுக்கான தூய்மை பணியாளர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி சும்மா சொல்லல, பெண் ஓதுவார் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் அந்த பெண் ஓதுவார்கள் அந்த பாடக்கூடிய அந்த பாசுரம்
எவ்வளவு ஒரு திருப்தி அளிக்குது தெரியுமா? இதெல்லாம் உங்க காலத்துல சாத்தியமா? இல்ல பீகார்ல இது சாத்தியமா? யூபில சாத்தியமா? எஸ் திரௌபதி முர்மு ஒரு நாட்டினுடைய ஒரு குடியரசுத் தலைவர், அந்த அம்மாவே நீங்க ஒரு நிலைக்கு மேல உள்ள விட மாட்டேங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி கருவறை வரைக்கும் கூட எங்களுடைய பெண்கள் வரைக்கும் போலான்னு சொல்லி எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி ஆக பெரும் சாதனை பண்ணியிருக்கு. ஏன் சார் உங்களுக்கு இதுல குறை சொல்லணும்னு நீங்க பாக்குறீங்க? இவங்களுக்கு ஆக மொத்தத்திலையும் தமிழ்நாடு வளரக்கூடாது. அதுவும் தமிழ்நாட்டுல இருக்க குழந்தைங்க படிக்கவே கூடாது. தமிழ்நாட்டுல இருக்க மக்களுக்கு எல்லாம் மூளையே வளரக்கூடாது. எதையாச்சும் போட்டு இவங்களை எல்லாம் அடக்கி வச்சுட்டா இவங்க உட்காரலான்னு பாக்குறாங்க. அது உண்மைக்குமே எங்களுடைய இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த இயக்கமும் இருக்கிற வரைக்கும் சாத்தியமே இல்லை. அதனாலதான் சார் இவங்க இத்தனை குற்றச்சாட்டுகளை மேல மேல அடிக்கிட்டே இருக்காங்க. அது மக்களுக்கே தெரியும் சார் என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது.